ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பொதுமக்களின் விருப்பத்தில் இன்றைக்கி பாருங்கள், நம்ம வந்து செம்பருத்தி செடியை நம்ம வீட்டு செம்பருத்தி செடியை பாருங்கள். எங்கள் வீட்டில் ஏற்கனவே ஆல்ரெடி நான் கொடுத்துருப்பேன். நான் என்னோடய செடியோட ரோஸ் செடி எல்லாம் என்னோடய தோட்டம் எல்லாத்தையும் காமிச்சிருப்பேன். இப்போ வந்து நான் செம்பருத்தி செடியில் காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு பிரான்ச்லேயும் 3-4 மட்டும் வந்திருக்கு பாருங்கள். பார்த்துட்டிங்களா? பாருங்க எவ்வளோ பூ பூத்துருக்கு பாருங்க. பார்க்கறதுக்கே அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது. இதே செம்பருத்தி செடியை வந்து நான் ஒரு இலை கூட இல்லாமல் கூட காமிச்சிருப்பேன். பூச்சி அரிசி இருந்திருக்கும். இந்த மாவு பூச்சி சொல்லுவாங்க, அந்த மாவு பூச்சிலாம் வந்திருந்தது. அதுக்கெல்லாம் போக்குறதுக்கு என்ன டிப்ஸ் நான் ஃபாலோ பண்ணணும், அதை வந்து நீங்கள் பார்க்கணும்னா உங்களுக்கு வந்து என்னோடய சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? என்ன பண்ணனா, இதுக்கு வந்து மஞ்சத்தூளும் விளக்கெண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் அந்த எடுத்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டோம் வச்சுங்களேன், அந்த பூச்சிங்க எல்லாமே இருக்காது. இந்த மாவு பூச்சிங்க பாருங்கள், மாவு பூச்சி இருக்காது பாருங்கள். கலையில் ஒரு கலையில் கூட வெள்ளை வெள்ளையாக இருக்கவே இருக்காது பாருங்கள். அந்த மாதிரி எல்லாமே அந்தமாரி ஸ்ப்ரே பண்ணி விட்டோன்னா தான் நம்ம செடிங்க வந்து ஆரோக்கியமாக வளரும். பாருங்கள், நல்லா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பூவு ஒரு செம்பருத்தி பூவும் நல்லா அழகாக இருக்குது. இதை வந்து இந்தமாரி இலைங்களெல்லாம் ரிமூவ் பண்ணிடணும். பழுத்து போச்சுன்னா இந்த இலையெல்லாம் ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. இதுக்கு என்ன உரம் நான் கொடுக்குறேன்னா, மாட்டு எரு, ஆட்டு சாணம், அதுக்கப்புறம் வந்து டீ தூள் பாருங்கள். மொட்டு பாருங்கள் எவ்வளோ நிறைய வந்திருக்கு பாருங்கள். ஒன்று வந்து ஒரு பிரான்ச்லேயும் வேறு 4 மட்டும் 3 மட்டும் வந்திருக்கும். நான் வந்து வாழைப்பழத்தோல், டீ தூள், அப்புறம் வந்து டீ தூளை வந்து ஃபில்டர் பண்ணி போடுவேன் நான். அதுக்கப்புறம் அரிசி கழுவுற தண்ணி, இந்த மாதிரிலாம் நிறைய கொடுத்தோம்னா இது பாருங்கள். இந்தமாதிரி ஒரு பூச்சி பறகுது பாருங்க ஒரு மாதிரி. இப்போ வந்து இந்த பூ வந்தாலுமே இந்த செம்பருத்தி செடியில் வந்து வந்துடும். ஒருமாதிரி வெள்ளையாக வந்திருக்கு பார்த்தீங்களா? ஒருமாதிரி பறக்குது பாருங்கள். அது பறக்கிற ஸ்டேஜில் தான் இருக்குது. ஆனால் அந்த கிளையை வந்து அப்படியே பிடிச்சிக்கும். அந்த இலையில் வந்து அப்படியே அந்த மாவு பூச்சி வந்து அப்படியே ஒட்டிக்கும். இல்லை ஏன் ஒட்ட மாட்டுதுன்னா, நாங்கள் வந்து இந்த ஸ்ப்ரே பண்ணுவோம். அந்த மருந்துகள்லாம் ஸ்ப்ரே பண்ணும்போது அது வந்து ஒட்டுறதுக்கு சான்ஸே கிடையாது. பாருங்கள், தெரியுதுங்களா? ஒரு மாதிரி வெள்ளையாக பறக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு இருக்கும்போது நிறைய ஒட்டிகிட்ருக்கோம் பூச்சி, இந்த வெள்ளை மாவு பூச்சி வந்து. அப்போ செடியே ரொம்ப வளர்ச்சி இல்லாமல் இருந்தது. அப்புறம் கஷ்டப்பட்டு நான் இதை வந்து மெயின்டைன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நான் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது. சரி, நிறைய பூ வந்திருக்குங்க. மொட்டுங்க எல்லாமே நிறைய பிரான்ச்சில் வந்திருக்கு. இல்லை பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து இந்த செடிக்கு வந்து நல்லா வந்து அந்த தொட்டியில் வந்து மண்ணை வந்து நல்லா கிளறி விடணும். அது ஒரு ஸ்டெப்பு. உரம் போடணும், தண்ணி கொடுக்கணும். அப்புறமா அரிசி தண்ணி, பருப்பு தண்ணி அதெல்லாமே நம்ம ஊற்றணும்னா செடி வந்து ஆரோக்கியமாக வளரும். நல்லா இந்த பூச்சிங்க வராத அளவுக்கு பார்த்துக்கோங்க. இலை சுருளக்கூடாது, அதுதான் முக்கியம். இலை கொஞ்சம் சுருள ஆரம்பிச்சிச்சுன்னா அந்த செடிங்க வந்து க்ரோத்தே வளர்ச்சி கொஞ்சம் குறைஞ்சி போயிடும். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, நல்லா ஆரோக்கியமான ஸ்ட்ரென்த்துக்கு இந்த செடிக்கு நல்லா பாருங்கள் எவ்வளோ தண்டு எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இந்த செடியே போகிற ஸ்டேஜில் தான் இருந்தது. நான் அதை வந்து எப்படி பண்ணியிருக்கேன் பாருங்கள். நல்லா ட்ரிம் பண்ணி விட்டு இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு. ஆல்ரெடி நான் கொடுத்துருப்பேன் செம்பருத்தி செடி நம்ம தோட்டத்தில், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ எப்படி வளர்ந்துருக்கு பாருங்கள். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். என்னோடய டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.